அசோக்கு வேற என்னாச்சுன்னு தெரியலையே. மாமா வேற நேத்து அவரை போட்டு அடிச்சிட்டாங்க. இலக்கியா துணி எடுத்துட்டியா? எடுத்துட்டேம்மா. சீ, இது வேற. பேசாம அசோக்க தேடி நம்மளே போயிருவோமா? என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க இலக்கியா? மெதுவா பேசுடி, அம்மா இருக்காங்க. உங்க மாமா என்ன பண்ணான்னு தெரியுமா? அசோக் அடிச்சிட்டாண்டி. நானும் தாண்டி இருந்தேங்க. என்னடி சொல்ற? நான் என்னடி பண்றது என் மாமா பண்ணதுக்கு? ஆனா அசோக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. பிடிக்குமா? இதை ஏன்டி அசோக் கிட்ட சொல்லல? பிடிக்கும்டி, ஆனா இது அசோக் கிட்ட என்னால சொல்ல முடியல. இலக்கியா, நான் சொல்றதை கேளு. அசோக் தென்னை மாதிரி தோப்புலதான் இருக்கான், வா நம்ம போலாம். நவ சொல்லிரு. சரி போவோண்டி. அம்மா, என்ன? நானும் புவியும் சேர்ந்து வளர்மதி வீட்டுக்கு போயிட்டு வரோம். சரிம்மா. இன்னைக்கு அசோக் கிட்ட எப்படியாவது லவ் சொல்லிடுவோண்டி. இலக்கியா, அங்கே போற? புவி வீட்டுக்கு போறேன் மாமா. அங்க எதுக்கு போற? ஐயோ, வசமா மாட்டிக்கிட்டோமே. இல்லண்ணே, வளர்மதி வீட்டுக்கு போறேன். ஐயோ, இவ வேற சொதப்பிட்டாளே. ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க. சரி, பாத்து போங்க. மாட்டி இருந்தோம், செத்து இருப்போண்டி. என்னடி இலக்கியா, உங்க மாமனை ஈஸியா ஏமாத்தியாச்சு. சிரிக்கிறிய? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, டக்கு டக்குன்னு வந்துகிட்டு இருப்பான். என்னம்மா இந்த பக்கம்? ஒன்னும் இல்லண்ணே, சும்மா காத்து வாங்க வந்தோம். சரி சரி. ஹலோ, சொல்றா மாப்ள. ஹலோ மாப்ள, இது தங்கச்சி தென்னை மரத்தோப்புல நிக்குது. தெரியுமாப்ல, யார பாக்க போனானு? தெரியுமா? யார் அந்த அசோக்கையா? ஆமா மாப்ள, என்னைக்காச்சும் உண்மை தெரியாம இருக்க போது. நீ சொன்னில என் மாமா ஈஸியா ஏமாத்திடலான்னு, இப்ப கொஞ்ச நேரத்துல வருவான் பாரு. பயமா இருக்குடி. இங்கதான் அசோக் வாரேன்னு சொன்னான், அவன் வேற வர காணோம். பயப்படாதடி, நாளைக்கு அசோக் ஊருக்கு போவோம். ஆமாடி, வளர்மதி ஊரு அதாண்டி. இவன் என்னடி இந்த நேரத்துல இப்படி சொதப்புறான்? சரி வாடி, நாளைக்கு பாத்துக்கலாம்.